வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம கொள்ளை வச்சுட்டு சுண்டல், கொள்ளு ரசம் இல்லைன்னா கொள்ளு பருப்பு தான் பண்ணுவோம். ஆனால் அதே கொள்ளை வச்சுட்டு நம்ம கிரேவி பண்ணால் சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு கொள்ளு கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா கொள்ளில் எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கொள்ளை வச்சு ஒரு ஃபேமஸ் சேயிங்கே இருக்குங்க, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு. அந்த மாதிரி குண்டாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது கொலஸ்ட்ராலை கரைச்சி தரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் பண்ணுற கொள்ளு கிரேவிக்கு 1 கப் கொள்ளை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். கொள்ளை ஊற வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்க்காமல் அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொள்ளு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஒரு 6லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இது கூட நம்மளுக்கு பேசிக்கான தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தான் தேவை. அதுக்கப்புறமா நிறைய பொடிகள் சேர்த்துக்கலாம். கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஈஸியாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுக்கு சால்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொடிகள் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பொடிகள்லாம் இந்த எண்ணெயிலேயே லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 5லேருந்து 6 செகண்ட் நீங்கள் சாட்டே பண்ணால் போதுங்க. இந்த பொடிகளோட பச்சை வாசனை போயிடும். பொடிகள்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 4 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம நறுக்கின தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து குழையிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும். தக்காளி நல்லா மசிஞ்சு உரு தெரியாமல் போகணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொள்ளை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொள்ளு, இந்த கிரேவியோட பேஸ் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த மிக்சர் திக்கானதுக்கு அப்புறமா இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது மேஷர் இல்லைன்னா மத்து இருந்தால் நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு குழைய அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா திக்காகிட்டு அதுக்கப்புறம் மசிச்சா தான் உங்களுக்கு இது மசியும். அதாவது கொள்ளு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழையக்கூடாது. அதே சமயம் கொள்ளு கொஞ்சம் ஃப்ளாட்டன் ஆனதுக்கப்புறமா உங்களோட எல்லா ஃப்ளேவர்ஸும் அந்த கொள்ளில் இறங்கும். முதல்ல நம்ம கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே குழைய உங்களுக்கு திக்காகிட்டே போகும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கிரேவியை லூஸ் பண்ணிக்கலாம். மசிச்சு விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மிக்சரை ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். கொதிக்கும் போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா குளிர் காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நம்ம பாடிக்கு நல்ல ஒரு ஹீட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தவிர நம்ம சேனலில் நிறைய கொள்ளு ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.